நாங்குநேரி தோட்டாக்குடி கிராமத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி விவசாயிகள் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மணிமுத்தாறு 2வது ரீச் விவசாயிகள் சங்க தலைவர் வேலையா தலைமையில் விவசாயிகள் பலர் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: நாங்குநேரி தாலுகாவில் தோட்டாக்குடி கிராமத்தில் அரசு புறம்போக்கு கால்வாய், நீர்பிடி கால்வாய், மறுகால் ஓடை மற்றும் வண்டிப்பாதை பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மறுகால் ஓடை கால்வாய், நீர்பிடி கால்வாய் சீரமைக்கப்படாததால் மாயனேரி குளத்தில் இருந்து தோட்டாக்குடி மற்றும் மருதகுளம் குளங்களுக்கு மழைநீர் செல்ல முடியாமல் ஊருக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. எனவே விவசாயிகள் தங்கள் பட்டா நிலங்களுக்கு சென்று வர அளவீடு செய்ய வேண்டும். அரசு புறம்போக்கு நிலங்களை வருவாய்த்துறை மூலம் அளவீடு செய்து சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுமார் 650 ஏக்கர் நிலம் நெல்லை பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இப்பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லை தொகுதி MP ராபர்ட் புரூஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.